பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் கைவிடப்பட்டது போல் இருக்கிறேன். என்னை கை தூக்கி விடுவதற்கு ஒரு நபர் கூட இல்லையே. என் கரத்தை பிடித்து நடத்தி செல்வதற்கு ஒரு நபர் கூட இல்லையே. ஓரமாய் ஒதுக்கி வைக்கப்பட்டது போல் என் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதே. நான் என்ன செய்வேன்? இதிலிருந்து எப்பொழுது நான் தூக்கப்படுவேன் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கை விடுவது இல்லை என்று. ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து பேசுகிறார். நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை நான் கைவிட மாட்டேன். அநேக வாக்குத்தத்தங்கள் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். தரிசனங்கள் மூலம் உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். சொப்பனங்கள் மூலம் நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். இத்தனை காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேனே, ஆனால் அந்த காரியம் நிறைவேறும் அளவும் நான் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய புருஷன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிடலாம், பிள்ளைகள் பெற்றோரை கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் கைவிடலாம், சொந்த பந்தங்கள் கைவிடலாம், நட்புகள் கைவிடலாம். இப்படி நமக்கு நெருங்கிய அநேகர் நம்மை கைவிட்டாலும் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த அந்த பரம தகப்பன் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு குடும்பங்களில் அநேகர் கைவிட்டது போல் காணப்பட்டு கிடக்கிறார்கள். எந்த நன்மையும் எனக்கு வந்து சேரவில்லை. அநேகம் பிரயாசப்படுகிறேன். தேவ சமூகத்துக்கு ஓடோடி போகிறேன். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய சூழ்நிலைமை கைவிட்டது போல காணப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று அநேகர் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் வாழ்க்கையில் என்னென்ன வாக்குத்தத்தங்கள், என்னென்ன தரிசனங்கள், என்னென்ன சொப்பனங்கள் எல்லாம் நான் சொன்னேனோ அதை முழுவதும் நிறைவேற்றி தரும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். மேலதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அதிகாரம் படைத்தவர்கள் நம்மை நெருக்கும் போது கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்கள் மத்தியில் உன் தலை உயர்த்தப்படும். அநேகரிடத்தில் ஏளனமாய் வார்த்தைகளை கேட்டு அவமானத்துக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களே, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும். உங்களை நான் உயர்த்துவதற்கு சித்தமுள்ளவராய் இன்றைக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் உங்களிடத்தில் சொன்னதை செய்யும் அளவும் நான் உங்களை கைவிட்டு விட மாட்டேன். சத்துரு உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். சத்துரு உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நான் உங்களை விட்டு விடாதபடிக்கு உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் கொடுத்து உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துகிற நல்ல கர்த்தராகிய நான் உன்னை சொல்லுவதை செய்கிற வரைக்கும், சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டு
கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் சொல்லப்பட்டவைகள் அனைத்தும் நிறைவேறணும் ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் வாரும், என் குடும்பத்தில் வாரும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாரும், என்னுடைய காரியத்தில் வாரும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருடைய கரத்தையும் ஆண்டவர் கைப்பிடித்து, நான் உங்களை விடமாட்டேன், நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உங்களை தட்டி பறிக்க விடமாட்டேன் என்று சொல்லி உங்களுக்கு வேண்டியவைகளெல்லாம் செய்து தருவதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறதை செய்கிறது வரைக்கும் நீங்கள் என்னுடைய கைகளை பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய கரங்களை பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்கள் என்னோடு கூட இருங்க ஆண்டவரே, குடும்பங்களோடு கூட இருக்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் தேவ பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே, தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன வாக்கு தத்தங்கள் கொடுத்தீங்களோ அத்தனை வாக்கு தத்தங்களையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.